ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமாவுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலி பல அரிய செய்திகளை, அதன் நுணுக்கங்களையும் இரகசியங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இதில் இந்த கருத்துக்கள் பதிவிடுவதில் அனைவருமே மிகச்சிறந்த தங்களது ஞான தகுதியை வெளிப்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்தினுடைய நிலை எந்த அளவு இருக்கிறது என்பதை நம்மால் யூகித்து உணர முடிகிறது. ஏனென்றால் எளிதில் எங்கும் கிடைக்காத, எளிதில் எவருக்கும் புரியாத, பல பிறவிகள் தவத்திற்கு பிறகே கிடைக்கக்கூடிய இந்த ஞான செல்வத்தை ஆர்வத்தோடு கேட்பது என்பதுதான் அந்த உரையை நிகழ்த்துபவருக்கு மனநிறைவை தரும். ஒரு ஆசிரியர் தன்னிடம் படிக்கிற குழந்தைகள் அந்த பாடங்களை புரிந்து படித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவதை தன்னுடைய மனமகிழ்ச்சிக்கான செய்தியாக அவர் பார்க்கிறார், உணர்கிறார். அதைவிட பல மடங்கு இந்த ஞானமாகிய செல்வத்தை கேட்பவர்கள் புரிந்து கேட்கிறார்கள், அதனால் அவர்கள் பயனடைகிறார்கள் என்பது அதை விளக்கி சொல்லக்கூடிய மனிதனுக்கு மிக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று வள்ளுவர் கூறுகிறார். செல்வங்களிலெல்லாம் தலை சிறந்தது இந்த செவி வழியே கிடைக்கிற ஞானமாகிய செல்வம்தான் மிகச் சிறந்தது என்பது அதனுடைய பொருள். பொருள் செல்வம் பொறியார் கண்ணும் உள. பொருள் செல்வம் எந்த தகுதியும் இல்லாத நபர்களிடம் கூட இருக்கலாம். இந்த அருள் செல்வம் என்ற ஞான செல்வம் கிடைப்பது மிக அரிது. இதில் சித்தர்களுடைய பாடல்கள், ஞானிகள் பக்தர்கள் அடியார்களுடைய பாடல்கள் பலவை வெளிப்படையாக தெரிந்தாலும் எல்லாவற்றுக்கும் இரண்டு பொருள்கள் இருக்கிறது. உட்பொருள் ஒன்று இருக்கிறது. மறைபொருளாகவும் உட்பொருளாகவும் கருப்பொருளாகவும் பல விஷயங்களும், அந்த வார்த்தைக்கு நேரான பொருளாக சில விஷயங்களும் இருக்கிறது. இதையும் கண்டு கற்க வேண்டும். கண்டது கற்க பண்டிதனாவான் என்பது நம் நாட்டு பழமொழி. அதிலும் இரண்டு பொருள் இருக்கிறது. கண்டதையும் படித்தால் ஒரு நிலையில் பண்டிதனாகி விடுவார் என்பது மேலோட்டமான பொருள். அந்த ஆசிரியர் என்ன சொல்ல நினைத்தார், என்ன சொல்ல முனைந்தார் என்பதை கண்டு அதை கற்பவன் பண்டிதனாவான் என்பது அதனுடைய இன்னொரு பொருள். அதனால்தான் கற்க கசடற என்று வள்ளுவர் பெருமான் கூறினார்.
கசடுகள் என்று அவர்கள் வேண்டுமென்றே ஒரு பலாப்பழத்திற்கு முட்கள் நிறைந்த தோல்களும் உள்ளே பல சடைகளும் கொடுக்கப்பட்டுத்தான் கனி உள்ளே இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பை இறைவன் வைத்திருக்கிறார். அதனால் அது உட்பொருளை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானிகளும் பல கருத்துக்களை உள்ளடக்கி வைத்திருப்பார். இதை இன்று இந்த கலிகாலத்தில் இதை கேள்விப்படுபவர்கள், படிப்பவர்களே எண்ணிக்கையில் மிக குறைந்த அளவில் இருக்கிறார்கள். இந்த ஈடுபாடு உடையவர்களும் மிக குறைவாக இருக்கிறார்கள். இதை போதிக்கிறவர்களும் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருப்பார்கள் போல் தெரிகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மனதிற்கு இதமான விஷயங்களை சொல்லி சொல்லி மக்களை இந்த அழுகிற குழந்தைக்கு சாப்பாடை கொடுக்காமல் தாலாட்டு பாடி உறங்க வைப்பது போன்ற ஒரு நிலை. அந்த குழந்தைக்கும் முழுமையான பசி என்பது ஏற்படவில்லை. அது ஏதோ சில நேரங்களில் சிணுங்குகிறது. அதை அவ்வப்பொழுது தாலாட்டு பாடி உறங்க வைத்து விடுவது போல இந்த ஆன்மீக பசி என்பது தீவிரமாக பலருக்கும் ஏற்படாத நிலை. ஏதோ பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது சில ஆன்மீக செய்திகளை காதளவில் கேட்டால் அது நமக்கு புண்ணியம். சித்தர்களை பற்றி கேட்டால் நமக்கு புண்ணியம் வந்துவிடும். பல ஆலயங்களை பற்றி கேட்டால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் என்று ஒரு சாமானிய விஷயங்களை காட்டி இந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுவது போல உறங்க வைத்துவிடும் நிகழ்ச்சிதான் இந்த ஆன்மீகத்தில் இன்று எங்கெங்கும் காணப்படுகிறது. இவர்கள் இந்த சின்ன கதைகளிலே திருப்தி அடைந்து இந்த குழந்தைகள் உறங்கி விடுவது போல இவர்களுக்கும் அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டுவிட்டு ஏதோ ஒரு வினோத உணர்வு, ஆஹா என்னவெல்லாமோ இருக்கிறது, அகஸ்தியருடைய ஜீவநாடியில் இப்படி வந்தது, சுகபிரம்ம ரிஷியினுடைய ஜீவநாடியில் இப்படி வந்தது, இப்படி கணக்கில்லாதவர்கள் அது பற்றியே தனியே சொல்ல வேண்டும். அந்த அளவு இந்த ஜீவநாடியும் அகஸ்தியரும் அதனுடைய உண்மைத்தன்மைகளும் இருக்கிறது. எங்கெங்கு பார்த்தாலும் அகஸ்தியருடைய ஜீவநாடி, அது எழுதி வைத்த நாடி என்பது வேறு, ஜீவநாடி என்பது வேறு என்பது சிலர் தெரிந்திருப்பார்கள். ஜீவநாடி என்பது அந்த போகிற நேரத்தில் அவர்களுக்கு அதில் எழுத்துக்கள் தோன்றுவதாக சொல்லுகிறார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் விஷயங்களும் இருக்கிறது, அதில் பல தரங்கள் இருக்கிறது. பின்னொரு சமயத்தில் அதை பற்றி பேசலாம். இவ்வாறு இந்த அழுகிற குழந்தைக்கு அவ்வப்பொழுது சமாதானம் செய்து எதையோ ஓட்டி விடுவது போல இந்த ஆன்மீகத்தில் ஆழமான சிந்தனைகள் குறைந்து போய் வருகிறது. இந்த நிலையில் கடைந்த வெண்ணெய் மோர் புகா, கறந்தபால் முலை புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ முதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்பது சித்தர்கள் பாடல். இது ஓரளவு இந்த துறையில் வந்தவர்கள் அனைவரும் இதை படித்திருப்பார்கள், தெரிந்திருப்பார்கள். சித்தர்களெல்லாம் மிக சிறந்த சிந்தனையோடு எழுதிய பாடல்கள். கறந்தபால் மடிப்புகா, கறந்த பால் மீண்டும் போய் மடிக்குள் போய் சேராது. கடைந்த வெண்ணெய் மோர் புகா, மோரில்தான் மறைந்திருக்கிறது, அது மீண்டும் போய் அது பழைய நிலைக்கு போய் சேராது. உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடல் புகா, சங்கு முழுமையாக இருக்கும்போது அதில் ஓசை இருக்கிறது, காற்றை செலுத்தினால். அது உடைந்து விட்டால் அது ஓசை இல்லாமல் போய்விடுகிறது. உயிர்களும் உடல் புகா. உயிர்களும் உடல் புகா என்றால்
அந்த சரீரத்தில் அதை விட்டு வெளியேறி போன உயிர் மீண்டும் அந்த சரீரத்திற்குள் சாமானிய மனிதர்களுக்கு சென்று சேராது. இதில் 2 விதமாக சொல்லியிருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். உயிர்கள் உடல் புகா என்பது முதலில் கூறிவிட்டார். அது பொதுவாக இறந்து போன மனிதர்கள் மீண்டும் அதே உடலில் நுழைவதற்கு சாத்தியமில்லை. இதற்கு சித்தர்கள் விதிவிலக்கு. விரிந்த பூ உதிர்ந்ததாய் மீண்டும் போய் பரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று சொன்னால் இது மேலோட்டமான பொருள் என்ன என்றால், இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்ற பொருள் இதில் வருகிறது. அதில் தவறில்லை. ஆனால் இதில் புதிர் நிறைந்த பல விஷயங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் இது ஒரு விதமாக இருக்கட்டும். செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று ராமலிங்க வள்ளலார் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். இங்கே இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்பது சித்தர் பாடல். ராமலிங்க வள்ளலாரும் ஒரு சித்தர். சித்தர் என்றால் இன்று அது ஒரு கடைச்சரக்காக, மலிவான கடைச்சரக்காக மாறிவிட்டு, அதனால் சித்தர் என்று சொல்வதற்கே யோசித்துத்தான் சொல்ல வேண்டும். ஞானிகள் திருமூலர் பெருமான் யார் சித்தர், சிவசித்தர் என்பதற்கான இலக்கணங்களை தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த நிலை பெற்றவர்களே சிவசித்தர்கள் என்று உயர்ந்த இந்த துரிய நிலை, துரிய அதீத நிலை, பலவிதமான அந்த குணக்கேடுகளை, மும்மலங்களை, முக்குடங்களை, தத்துவங்களை எல்லாம் வேறறுத்து தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டு பரமானந்தத்தில் திளைத்திருக்கிற உலகப்பற்றுக்கள் அறுத்து உலகத் தொடர்புகளை நீக்கி தன்னை மறந்து, தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்றெல்லாம் கூறியபடி அந்த உயர்ந்த அதீத மனநிலையில் இருப்பவர்களே சித்தர்கள் என்று சொல்லுகிற நிலையில் இன்று வாய்க்கு வந்த மனிதர்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிற பொருள்களை வைத்து சித்தர்கள் என்று கூறுகிற நிலை வந்து விட்டதா? மெய்யறிவு பெற்ற பல ஞானிகளை எந்த வார்த்தையில் குறிப்பிடுவது என்பதே குழப்பமான ஒரு நிலைக்கு என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. இது என்ன என்றால், பூரிக்கிழங்கு சித்தர், பொடி சித்தர், சாக்கு சித்தர், சுண்ணாம்பு சித்தர், புகையிலை சித்தர், சிகரெட்டு சித்தர், அது தவிர இன்னும் வாய்க்கு என்ன வருகிறதோ, இடியாப்ப சித்தர், அவர் இட்லி சாப்பிடுவார் என்றால் இட்லி சித்தர், குப்பை கிடந்த சித்தர், வெள்ளரிப்பழ சித்தர், விளக்கெண்ணெய் சித்தர் என்று வாய்க்கு வந்த பெயர்களையெல்லாம் வைத்து சித்தரென்றும் சிறியரென்றும் அறியொடாத சீவர்கள் இப்படி பல பல பெயர்களை வைத்து இன்று இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோகாவேசத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையான சித்தர்கள் என்று அந்த அறிவு நிலை பெற்றவர்களை சித்தர்கள் என்று நானே பல தொடர்களில் விளக்கியிருக்கிறேன். இந்த உலகமெல்லாம் ஒரு திசையில் செல்லும்போது என்னை போல ஒரு சிலர் எங்கோ மெல்லிய பொருளில் அதற்கு விளக்கம் கொடுத்தால் அது பலருக்கும் சென்று சேர்வது கடினம். அதனால் இன்று வாய்க்கு வந்ததெல்லாம் சித்தர்கள் என்று நானே பார்க்கிறேன். நான் செல்கிற மலைப்பாதையில் ஒரு மனிதர்களும் கிடையாது ஒரு காலத்தில். அதன் பிறகு பார்த்தால் வாய்க்கு சாக்கு சித்தர், இன்னும் ஏதோ ஒரு சில பெயர்களெல்லாம் வினோதமான ஒரு சிறிய அறையை கட்ட வேண்டியது. அந்த அறையை கட்டி இந்த சித்தர், அந்த சித்தர், புண்ணாக்கு சித்தர், இப்படி ஏதாவது ஒரு பெயரை வைத்து செய்கிறார்கள். இவர்களும் தங்கத்தை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சில காலம் இருந்து இந்த கிராமத்து மக்கள்
இவர்களிடம் ஏதோ கிடைத்துவிடும் என்று செயல்பட, இவர்களும் அங்கங்கே எங்கெங்கேயோ சில வேலைகளை படித்து வந்து இது மலைப்பகுதியில் இருந்து கொண்டு தங்கத்தை செய்கிறேன், தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் பிராணாயாமத்தில் உடம்பை உயர்த்துகிறேன் என்றெல்லாம் செய்து தங்களுடைய உடல் நலம் கெட்டு பக்கவாதங்கள் வந்து ஒரு நபரை நான் பார்த்தேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் பலரும் சென்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அங்கு பலகாலமாக சென்று வருகிறேன். இது போன்ற சித்தர்கள், பித்தர்கள் என்று பலரை பார்த்தாகிவிட்டது. அந்த நிலையில் வந்தால் யாரோ ஒரு 30-40 வயது இருக்கலாம். அது வடக்கே ஏதோ சென்னைக்கு அருகே உள்ள மனிதனாக இருக்கும். பேச்சுக்களை பார்த்தால் அப்படி தெரிந்தது. எல்லாரையும் என்னப்பா, என்ன செய்கிறாய், வாப்பா போப்பா என்று பேசுவது அந்த பகுதி வழக்கம். ஆனால் இங்கே திருநெல்வேலி பகுதியில் உரிமை உள்ளவர்களை மட்டுமே வாப்பா போ அப்பா என்றுதான் அழைக்கிறார்கள். அதை யார் உரிமை உள்ளவர் வயதில் இளையவர்களை அப்படி அழைத்தால் இங்கு தவறில்லை. ஒன்னும் பின்னும் தெரியாதவர்களை போப்பா செய்ப்பா என்று சொன்னால் அது பிரச்சனையாக போய்விடும். இப்படி அந்தந்த வட்டாரங்களில் அதில் மாற்றங்கள் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டு அறிந்தார். அவரை அடிக்கடி சந்திக்கிற ஒரு நபர் என்னை அழைத்து சென்றார். அவர் ஏதேதோ சம்பந்தமில்லாமல் பேசிவிட்டு ஆட்களை நோட்டமிடுகிறார். நானோ அந்த நபரை நான் அளக்கிறேன். அப்படியே பார்த்து கொண்டு ஏதோ 2 கேள்வியை கேட்டான். நான் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆழ்ந்து அவரை நோக்கி கொண்டிருந்தேன். உனக்கு தெரியாது ஒன்றுமில்லை, நீ எல்லாம் தெரிந்துதான் வந்திருக்கிறாய் என்றார். சரி, இவர் நம்மை புகழ்ந்து சொல்லிவிட்டால் மயங்கி விடுவோம் என்று எண்ணுகிறார் என்று அதற்கும் நான் பதில் சொல்லவில்லை. அதன் பிறகு இது இப்படியாகும் அப்படியாகும் என்று மனம் போனபடி கதைகளை அவிழ்த்தார். கூட வந்த ஆள் அவரை ஒரு பெரிய மகா புருஷர் போலவும் இறைவனுடைய அவதாரம் போலவும், சாமி நீங்களே எப்படி சொன்னால் எப்படி என்று இந்த ஆள், எல்லாருடைய நிலையும் அவ்வாறு தான் இருக்கிறது. அதன் பிறகு நான் பார்த்தேன், சரி கிளம்புங்களையா என்று என்னை அழைத்தவரிடம் போய்விட்டு கிளம்பிவிட்டேன். என்னையா உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஆள்களை பார்க்கிறீர்கள், இவர்களிடம் என்ன பெற்றுவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அவர்கள் என்ன கொடுத்து விட முடியும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் கேட்க வேண்டியதை இறைவனிடம் நேரடியாக கேட்கலாம், கோயிலில் கேட்கலாம், வெட்ட வெளியில் என்று கூட கேட்கலாம். அல்லது அந்த நபர் உயர்ந்த ஞானத்தை தர தகுந்தவராக இருந்தால் அவரிடம் சென்று எது நித்தியம் எது அனித்தியம் என்ற அந்த ஞானத்தை நீங்கள் யாசிக்கலாம். அவர் அதற்கு தகுதி உடையவராக இருந்தால் அதை கொடுக்கலாம். ஒன்றுமில்லாமல் எதையோ சொல்லி இந்த காண்கின்ற பூலோகமே உண்மை என்கிற உணர்வை கடந்து விடாத மனிதர்களை சித்தர்கள் என்று நீங்கள் பெயர் சூட்டி அவர்களிடம் செல்வதால் வாழ்நாள் வீண்நாளாகிறது. அது தவிர இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கிற பொருள்களும் கூட வீணாக போய்விடுகிறது என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அதை மீண்டும் தனியே ஒரு பதிவை பார்க்கலாம். இப்போது ராமலிங்க வள்ளலார் செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு, இறந்தவர் எழுவார்கள் என்று கூறுகிறார். இந்த இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறது. இறந்தவர் பிழைப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று இந்த ஒரு ஞானி கூறுகிறார். இதை ஒரு அன்பர் கேட்டிருந்தார். இதை பலகாலமும் பலர் கேட்பதுண்டு. இந்த தொடர்களில் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலாகவும் பலருக்கும் இருக்கிற கேள்விக்கு விடையாகவும் இதை நான் விளக்க முற்படுகிறேன். ஏன் இறந்தவர் பிறப்பதில்லை என்றால், இந்த பிறப்புக்கு வித்தாக இருக்கிற ஆசைகள் அல்லது மாயை என்ற மயக்கம், இந்த மயக்கம் இறந்தவர்கள்
மீண்டும் பிறப்பதில்லை. அவர் முதலிலே உயிர்களும் உடல் புகா. உயிர்கள் இறந்து போன உயிர்கள் மீண்டும் போய் உடம்புக்கு சேராது. அது பொதுவான விதி. ஆனால் இறந்தவர்கள் பிறப்பதில்லை. அந்த நிலையை விட்டு வெளியே வந்தவர்கள் இந்த மரத்திலே இருக்கிற பூக்களும் காய்களும் மரத்தை பற்றி இருக்கிற வரை அது இரண்டும் பிரிப்பில்லாமல் இருக்கிறது. அதை விட்டு வெளியே வந்துவிட்டால் மீண்டும் அதில் போய் சேர வேண்டிய நிர்பந்தம் அதற்கு இல்லை. பாரிலே மறைந்து கிடந்த வெண்ணெய் அது மறைந்திருக்கும் வரை, அதோடு ஒன்றாக இணைந்திருக்கும் வரை அது பிரிப்பில்லாமல் இருக்கிறது. இந்த தத்துவங்கள் தனித்தனியே பிரிந்து போன பிறகு உண்மையை உணர்ந்தால், வெளிச்சம் வந்தால் இருள் விலகும். அதுபோல் இந்த ஆசை என்ற வித்து அவா என்ப எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இந்த பிறப்பை தரக்கூடிய வித்து எது என்றால் ஆசை என்ற வித்து. இந்த ஆசை நிராசையாக யாருக்கு போகுமோ, இந்த ஆசை யாருக்கு இறந்து போகுமோ, அல்லது பொய்யாக உள்ள உலகம் மெய் என்று தெரிகிற அந்த மாயை எவனுக்கு இறந்து போகிறதோ அவன் பிறக்க மாட்டான். பிறக்க மாட்டான் என்பதே ஒரு பெரிய மாயை என்பதை நாம் பல தொடர்களில் கூறியிருக்கிறேன். அது உயர்ந்த நிலை என்பதால் தற்போது அதற்குள் நுழைய வேண்டாம். அதனால்தான் இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. இந்த மாயையும் இந்த மயக்கமும் ஆசை என்கிற தன்மைகள் நீங்கியவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து. அவ்வாறு பிறந்தாலும் அவர்கள் இந்த தாமரை இலை தண்ணீர் போல் இந்த பந்தங்களை உடம்பே எடுத்திருந்தாலும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள். உலகப் பற்றுக்களை சிறிதளவு வைத்திருப்பார்கள். அவர்கள் இதில் அடியோடு ஐக்கியமாகி விட மாட்டார்கள். கடைந்த வெண்ணெய் மோரிலே மிதப்பது போன்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அதை எடுக்கும் வரை மோர் வேறு வெண்ணெய் வேறு என்று பிரிப்பில்லாமல் இருந்தது. அதை வெளியே எடுத்த பிறகு அதிலே மிதந்து கொண்டிருந்தாலும் மீண்டும் போய் அதில் ஐக்கியமாகி விடாது. இப்படி உலக நன்மைக்காகவும் தங்களுடைய கர்மாக்களை கழிப்பதற்காகவும் சில நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உடம்பை எடுக்கலாம், மறைக்கலாம். அது இதை தாண்டி உயரமான ஒரு நிலை. ஒரு ராமலிங்க வள்ளலார் செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று கூறுகிறார். அதற்கும் பலர் தங்களுக்கு தோன்றிய பொருள்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இறந்தவர்கள் எழுவார்கள். அதனால்தான் புதைக்க சொன்னார் என்று இறந்தவர்கள் வருவார்கள் என்று அது ஒரு கருத்து அன்றியும் இன்றும் புலாவி வருகிறது. இதற்கு ஞானிகள் பாடல்களுக்கு யார் வேண்டுமானாலும் பொருள் எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். அதை எந்த ஞானிகளும் காப்பிரைட் செய்துவிட்டு போகவும் இல்லை. அதற்கு அவர்கள் பொருள் கோரவும் இல்லை. யார் என்ன கோரினாலும் அவர்கள் அதை கேட்கப் போவதும் இல்லை. இது இன்றைய உள்ள மனிதர்களுக்கு உள்ள சட்டப்படி இன்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அது காப்பிரைட் செய்து சட்டங்களுக்குள்ளே கொண்டு வருவார்கள். அதை பற்றி அடுத்தவர்கள் பேசக்கூட முடியாது. நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் அடியார் பெருமக்களும் இறைவனுடைய அருளால் இது போன்ற சட்டங்களுக்குள் தேவாரமோ திருவாசகமோ திருவாய்மொழியோ சித்தர் பாடல்களோ அகப்படவில்லை. அதற்கும் ஏதாவது அகப்பட்டு வாய்ப்பிருந்தால் அகப்பட்டு போய்விட்டால் அவற்றை நாம் படிப்பதற்கு கூட விலை வைத்து விடுவார்கள். அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் மனிதர்களிடம். இதையெல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு முன் இந்த தமிழ் ஆசிரியர்களோடு பேசும்போது உரையாடும் போது பேசுவது, ஐயா நீங்கள் பட்டிமன்றங்களிலெல்லாம் இன்று பல விஷயங்களை பேசி நீங்கள் பொழுதை கழிக்கிறீர்கள் என்றால் இதற்கெல்லாம் காப்புரிமை செய்யாமல் வைத்த நம்முடைய முன்னோர்களை வணங்குங்கள். அவர்கள் அதை செய்து வைத்திருந்தால் இன்று நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்ய முடியாது என்று வேடிக்கையாக குறிப்பிடுவது உண்டு. அதில் ஆழ்ந்து சிந்தித்தால் பல உண்மைகளும்
தெரிய வரும். அதனால் இந்த ராமலிங்க வள்ளல் பெருமான் துரியமலை மேலுளதோர் ஜோதிவள நாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணிவீடு கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். துரியமலைக்கு மேலே உள்ளதுதான் ஜோதிவள நாடு. துரிய அதீத நிலையில் சதசிரதளத்தில் அந்த சிவப்பிரகாச ஜோதி வெளிப்படுகிறது என்ற காரணத்தால் துரியமலை என்பது சிரசு. சிரசுக்கு மேலே ஜோதி வடநாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணிவீடு. சிவபெருமான் அங்கே ஒளிவடிவாக அஜபா நடனம் நின்று நடனம் செய்து கொண்டிருப்பது எல்லா உயிர்களினுடைய உடம்புக்கு நேர் சிரசுக்கு மேல் அந்த சிவ நடனம், அந்த அஜபா நடனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது நாம் சொல்லுகிறோமே தவிர அதை உண்மையிலேயே தரிசிப்பது என்பது வேறு, சொல்லளவில் சொல்வது என்பது வேறு. தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு, அது சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு நிலையில் ஒரு நாள் அதை தரிசித்தால் கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார். இந்த அஜபா நடனம் என்ற அந்த சிவ நடனத்தை, உண்மையான சிதம்பரத்தை, உண்மையான நடராஜ பெருமானை தரிசித்தவரை எவன் ஒருவன் பக்குவப்பட்ட ஒரு மனிதன் சந்திக்கிறானோ, கண்டவர்கள் காணில், அப்படி கண்டவர்களை நீ என்றாவது ஒரு பக்குவமான சாதகன் காணும்படி தரிசிக்கும்படி நேர்ந்தால் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. அதுவரையில் இந்த மாயா உலகில் இவன் ஒரு சட உடம்பு எடுத்து இறந்தவனுக்கு சமமாக வாழ்கிறான். அதுவரை இவனுக்கு மூச்சு ஓடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் பிழைத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஞானிகளுடைய கொள்கைப்படி பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்று தேவாரம் கூறுகிறது. பெரும்பற்ற புலியூரில் இருக்கிற அந்த இறைவனை பற்றி சிந்திக்காத நாளெல்லாம் பிறவா நாள் என்றால் இறந்து போனதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். நீ படித்ததனுடைய பயனே வாலறிவனாகிய இறைவனை தொழுவதுதான். அவ்வாறில்லாவிட்டால் உன் கல்விக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை என்று கூறுகிறார். அதுபோல இதுபோன்ற ஞானிகளை கற்றவர்கள் கண்டவர்கள் அதுவரை இறந்த நிலையில் இருந்தார்கள். மூச்சு விட்டு கொண்டு அலைந்தார்களே தவிர அவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு சமமாக அவர்களை ஞானிகள் மதிக்கவில்லை. கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார், அதுவரையில் செத்தார் என்ற நிலையில் இருந்தவர் எழுவார், ஞான நிலையில் உயிர்த்தெழுவார். இதுதான் உயிர்த்தெழுதல் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை தெரிந்த பிறகு ஒரு பிறப்பு, உண்மை தெரியும் முன்பாக ஒரு பிறப்பு, அது சும்மா இருத்தல், அதற்கு பெயர் வாழ்தல் என்று கூற முடியாது. இந்த நிலையில் இந்த உண்மை தெரிந்த பிறகு ஞானலோகத்தில் இவன் பிழைக்கிறான். அதைத்தான் செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று ராமலிங்க வள்ளல் பெருமான் கூறுகிறார். கண், நாக்கு, செவி, மூக்கு எனும் ஞான கூட்டத்துள் பண்ணாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. அங்கே அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளிகாட்டி பொன்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே என்பது திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம். கண், நாக்கு, மூக்கு, செவி என்ற நான்கும் சந்திக்கும் இடம் இந்த அண்ணாக்கு என்று சொல்கிற அந்த உள்வாய், அந்த ஊசிமுனை வாசல் என்று சொல்வார்கள். வாசி சிரசுக்குள் செல்கிற பிரம்மரந்திரம் என்றும் ஊசிமுனை வாசல் என்றும் சொல்கிற அந்த சிறிய துவாரம், புருவ நடுவுக்கு மேல் அண்ணாக்கு என்று சொல்கிற அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த அண்ணாக்குக்கு மேல்தான் அந்த ஜோதி தெரிகிறது. அந்த துரியம் என்கிற புருவ நடுவுக்கு சற்று உள்ளே தள்ளி அந்த
துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தின் வழியாக அந்த பிராணன் மேலே செல்லுகிறது. அந்த இடத்தில் இந்த நான்கும் சந்திக்கிற அந்த இடத்தில் பண்ணாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. இந்த இடத்தில் வாசி லயமாகும்போது இது கண், நாக்கு, மூக்கு, செவி என்கிற 4 இந்திரியங்களும் சந்திக்கிற இடம். அந்த இடத்தில் இந்த யோகி ஏறி வரும்போது அவனுக்கு காதுகளிலே நாத சப்தங்கள் கேட்கிறது. இந்த நாத சப்தம் ஏன் கேட்கிறது என்றால், அதற்கு அடுத்த நிலையை நீ தொடும்போது இறை தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இந்த நாத சப்தங்கள் கேட்கிறது. அதனால்தான் இன்றைக்கு கோயிலே திரையை போட்டு உள்ளே அலங்காரமெல்லாம் முடித்து திரை விலக்கப்படும் முன்பாக இங்கு வாத்தியங்கள் ஒலித்து கொண்டிருக்கும். இந்த வாத்திய ஒலிகள் ஒலிக்கிறது என்றால் திரை விலகப் போகிறது, தீப தரிசனம் கிடைக்கப் போகிறது என்பதை வெளிமுகமாக சொன்னார்கள். ஆனால் இவை அனைத்தும் உள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள். அதுபோல இந்த காதுகளிலே தசவித வாத்தியங்கள் கேட்கும். அதில் சங்கு ஓசையும், கடல் ஓசை, ஓங்கார ஓசையும், வீணா ஓசையும், மணி என்ற ஓசையும் எளிதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறம் வீணை போன்ற நுண்ணிய அந்த இசைக்கருவிகளெல்லாம், யாழ், வீணை என்பதெல்லாம் இருக்கிறது. இந்த காண்டாமணியின் ஓசை மிக அதீதமாக கேட்கும். அது அவற்றையெல்லாம் பொறுத்து நாம் வர வேண்டும். மிக கடினமான அந்த காண்டாமணியின் ஓசை எங்கும் நிறைந்து, பூலோகமும் வான்லோகமும் நிறைந்து அந்த காண்டாமணி உண்மையான மணி ஓசை என்பது அதுதான். அதன் பிரதிபலிப்பாக நாம் அங்கங்கே மணியை வைத்து கொண்டு ஓசை எழுப்புகிறோம். அந்த ஓசை மட்டுமே நிறைந்திருக்கும். அந்த ஓசை பல நிமிடங்கள் நீடித்திருக்கும். அதில் அந்த காதுகளெல்லாம் பழுதுபடாமல் இருக்க வேண்டும். அதில் பழுதுபட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய காண்டாமணி ஓசை இந்த வாசிகளை செய்யும்போது சரியான வழிகாட்டுதலும் இறையருளும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த நாத சமயம் வந்து வாய்த்துவிட்டால் அதிலும் பல இடர்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த பண்ணாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. பண் என்றால் இசை. அங்கே இசைகள், வாத்திய கருவிகள் எல்லாம் கேட்கிறது. அது ஏன், என்ன, எதற்கு என்றால், இந்த உலகியல் வாழ்க்கையில் பொன்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே பண்ணாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. அங்கே அந்த இடத்திலே இருக்கிறது. அதில் இந்த உலக வாழ்வில் நம்மை பொன்னாக்கி பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கி பிழைப்பித்தவாறே முதலில் இறந்ததற்கு சமமாகிய துன்பங்களை கொடுத்து விடுகிறது. அதன் பிறகு நம்மை ஞான உலகில் மீண்டும் பிழைக்க வைக்கிறது. ஆகவே இந்த இறத்தல் பிறத்தல் என்பது மானிட உடம்பில் உயிர் வெளியே போவது, அது மீண்டும் ஒரு தாயின் கருப்பையில் பிறப்பது என்பது ஒரு நிலை. ஞானிகள் சில நோக்கங்களுக்காக இறந்து போன உடலிலே மீண்டும் புகுவது, வெளிவருவது என்பது ஒரு நிலை. அதுவரையில் சாமானியமான பிறவிகளாக பல லட்சம் பிறவிகள் இவன் ஏதோ ஜீவித்து கொண்டிருக்கிறான் என்ற நிலை போய் இவன் எப்போது ஞான உலகில் பிறக்கிறானோ அப்போதுதான் பிறந்தவனாகவே ஆகிறான் என்ற அடிப்படையில் ஞானிகள் பல இடங்களில் குறிப்பிடுவார்கள். பிழைத்தல் என்பது 2-3 பொருள். பிழைத்தல் என்பது தவறு செய்தல் என்றும் பொருள் வரும். ஞானிகள் வாக்கிற்கு ஞான நிலையிலிருந்துதான் பொருளை கொள்ள வேண்டும். அதுபோல புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு, அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. இந்த அண்ணாக்குக்கு மேலேதான் அகண்ட ஒளியை காட்டுகிறது. அதுதான் திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லப்படுகிறது. ஞானிகளால் சொல்லப்பட்ட உண்மையான அண்ணாமலையும் அந்த அண்ணாமலை தீபமும் ஒவ்வொரு மனிதருடைய உடம்புக்குள் தான் இருக்கிறது. இது மானிட பிறவியில்தான் சாத்தியம். மிருகங்களுக்கு இது சாத்தியம் அல்ல. தேவர்களுக்கும் கூட இது சாத்தியம் அல்ல என்றுதான்
சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் இந்த அண்ணாமலை அண்ணுதல் என்றால் நெருங்குதல். அண்ண முடியாத மலை, நெருங்க முடியாத அந்த ஜோதி நெருப்பு எரி தழலாத இருக்கிறது இறைவனுடைய அந்த காட்சி. அதனால் அண்ணாமலை, மலை என்பது உயரத்தில் இருக்கிறது. அதனால்தான் இந்த நாக்கிற்கு அண்ணாக்கு என்று திருமூலர் பெருமான் பயன்படுத்துகிறார். அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி, அந்த அகண்ட ஒளி வருவதற்கு முன்பாக இந்த நாத சப்தங்கள் எல்லாம் கேட்கிறது. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி உண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. அந்த ஜோதி தரிசனம் கிடைத்த பிறகு நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிறது. அப்போதுதான் நாம் பிழைத்தவர்களாக, உயிர் உள்ளவர்களாக மாறுகிறோம். அதுவரை இறந்தவர்களுக்கு சமமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த திருமூலர் பெருமான் கூறுகிறார். இதை ஒட்டித்தான் அந்த செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று ராமலிங்க வள்ளலார் துரியமலை மேலுள்ளதோர் ஜோதி வளநாடு என்ற இதே கருத்தை வலியுறுத்தும் அந்த பாடலில் கூறியிருக்கிறார். இப்படி இவைகளெல்லாம் ஒரு ஞான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மிக மிக உயர்ந்த வேறு ஒரு உலகத்திற்கு நம்மை அழைத்து சென்று மெய் ஞானத்தை புகட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்ட, கருணையால் சொல்லப்பட்ட மிகப்பெரிய அரிய போற்றுதற்குரிய விஷயங்கள். இவற்றினுடைய மதிப்புகளெல்லாம் இன்று மறைகிறது என்பதுதான் சற்று சஞ்சலம் தரக்கூடிய விஷயம் என்றால் அது இறைவனுடைய திருவுள்ளம் என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கு வழியில்லை. என்ற போதிலும் ஞானிகளெல்லாம் வருந்தித்தான் அவர்கள் காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அறிவார் இல்லையே, இது போன்ற நிலைகளெல்லாம் இருக்கிறது என்று எத்தனையோ நாம் சொன்னாலும் அந்த உண்மையை அறிவார் இல்லையே என்று வருந்துகிறார். இதை ஆரம்ப காலங்களில் பல ஞானிகளுடைய வாக்கிலே இதை படிக்கும்போது நான் கூட நினைப்பேன், அநித்தியமானதும் மாயை நிறைந்ததுமான இந்த வாழ்க்கையில் ஏன் இவர்களெல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மானிட வர்க்கங்களுக்கு சொல்லி கேட்காமல் போகிறார்களே என்று வருந்துகிறார்கள் என்று நான் எண்ணியதுண்டு. அதன் பிறகுதான் தெரிகிறது அவர்களுடைய கருணை உள்ளம் எந்த அளவு இருக்கிறது. அந்த கருணையினால் இந்த பின்னால் வருகிற சந்ததிகளுக்கு கஷ்டப்பட்டாவது துன்பப்பட்டாவது அவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் எழுந்த வார்த்தைகள்தான் அந்த சொற்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியும், விளங்கும் போது விளங்கும், பொழுது விடியும் போது விடியும் என்று போய்விட முடியும் என்ற போதிலும் தன்னுடைய கடமையை என்றவரை இழுத்து பிடித்து ஒரு 4 பேர்கள் காதிலே போட்டுவிட வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தின் வெளிப்பாடே இப்படியெல்லாம் அவர்கள் சொன்னது. ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யான் பெற்ற இன்பம் மேவீர் தானடைதல் குறித்தே என்று வள்ளல் பெருமானும், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று திருமூலர் பெருமானும், இப்படி பல பல ஞானிகளும் இந்த வழிக்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று அழைக்கிறார். ஒன்றாய் பலவாய் உயிர்க்குயிராய் ஆடுங்கருணை பரஞ்சோதி அருளைப் பெறுதற்கு அன்பு நிலை கூடும் தருணம் இது கண்டீர். அதனால் சேரவாரும் ஜெகத்தீரே, ஒன்று சேர வந்து இந்த உலகத்து மனிதர்களே வந்து இந்த ஞான சாகரத்தில் நீங்கள் பருகுங்கள் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். இது இப்படி ஒரு மிகச் சிறந்த ஒரு ஞான சுரங்கமும் ஞான பொக்கிஷமும் வேறு எங்கும் இருப்பதாக நம்மால் அறிய முடியவில்லை. அவைகள் ஒவ்வொரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட பூமிகளாக போய்கொண்டிருக்கிறது. இங்கு மட்டும்தான் இந்த மிகச்சிறந்த தலை சிறந்த விஷயங்கள் இவ்வாறு கூறி செல்லப்பட்டாலும் இன்றைய மயக்கம் நிறைந்த உலகில் சாமானிய இந்த திரைப்படத்திற்கு நிகரான இந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பிரதானப்படுத்தி மனிதர்கள் வாழ்வது என்பது கலிகால தர்மம் என்று விட்டுவிடுவதைத் தவிர இதில் வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. கேட்டவர்களுக்கு மட்டுமே விளக்கத்தை நாம் சொல்ல முடிகிறது. சித்தர் யார் பித்தர் யார் என்று கேட்டால் இது உண்மையா அது உண்மையா என்றால் தெரிந்தவற்றை சொல்லலாம்.
இதுபோல மாயச் செயல்கள் நடந்து கொண்டிருப்பதும் உயிர்கள் அதன்பின் போய்க் கொண்டிருப்பதும் இறைவனுடைய செயல்தான். இதை உணர்ந்தவன்தான் ஓரளவு ஞானத்தை உணர்ந்தவன். அது ஏதோ வேறு ஒருத்தருடைய வேலை போலவும் இது இறைவனுடைய வேலை போலவும் எண்ணினால் அந்த ஞானம் வெளிரவில்லை என்பதே பொருள். இருள் வயப்பட்டு இந்த உலகம் போகிறது என்றால் அது இறைவனால் வைக்கப்பட்ட நியதி. அது போய்க்கொண்டுதான் இருக்கும். போய்க்கொண்டிருப்பவர்களை இழுத்து பிடித்து சொல்லுவது ஞானியினுடைய வேலை. அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை நான் முன்பே ஒரு தொடரில் நான் அகஸ்தியர் யார் என்பதில் நான் கூறியதாக எனக்கு நினைவிருக்கிறது. நடுவினில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகிறது எம்பெருமான் என்ன நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிருந்தானே என்று. நடுநாடி வழியாக செல்லாமல் இந்த மனித ஜீவ வர்க்கங்களெல்லாம் இடைகளை பிங்கலையில் சாய்ந்து கெடுகிறது என்று இறைவனிடம் முறையிட, அகத்தியா நீ போய் அந்த சுழிமுனையில் நாத சப்தத்தை கொடுத்து நான் வரப்போகிறேன், தீப தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கு முன்பாக நீ நாத சம்யமாக நாத ஒலியாக நீ அவர்களுக்கு முன்னால் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவ வர்க்கங்கள் யோகிகளுக்கு நீ நம்பிக்கை தரும் விதமாக இரு என்று இந்த அகஸ்தியர் பெருமானை யோக சாதனையில் சென்று அதற்கு ஒரு பிடி கிடைக்காமல் இருக்கிற யோகிக்கு சொன்னதுதான் இந்த அகஸ்தியருடைய தத்துவம் என்பதை ஒரு சிறிது அதில் விளக்கி இருக்கிறேன். சொல்ல சொல்ல இது வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் மிக உயர்ந்த விஷயங்கள் என்பதா. அதனால் இதனுடைய இந்த கேள்வி நெடுங்காலமாக இருந்தது. இதிலும் அந்த கேள்வி இதற்கான விளக்கம் தந்தால் நல்லது என்ற ஒரு கேள்வி வந்த காரணத்தால் இது ஒரு மிக முக்கியமான பலருக்கும் இருக்கிற ஐயப்பாடு என்பதாலும் இதை பற்றி நான் இன்று விளக்கினேன். இதுபோல இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான புருஷர், அவர்கள் இறந்தவர்களை பிழைக்க வைத்த ஞானிகள் அதிகம். சுந்தரமூர்த்தி நாயனார் ஏதோ ஒரு சமயத்தில் அவருடைய பிள்ளை முதலை தின்றுவிட்டது. நெடுங்காலம் கழித்து மீண்டும் வரும்போது இவர் விசாரித்தால் பாலன் எப்படி இருக்கிறார் என்றால் முதலைக்கு இரையாகிவிட்டான் என்று அவர்கள் கூறி வருந்தியதும் இவர் சற்றும் சலனம் இல்லாமல் இறைவன் மேரி பாடலை பாடி பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று ஒரு இறுதி அடி ஈற்றடியாக முடியும். முதலை சாப்பிட்டு ஒரு வருடம் ஆகிவிட்டது. அது ஜீரணமாகி ஒன்றுமில்லாமல் போனதை மீண்டும் அந்த காலன் எடுத்துக்கொண்ட காலனை மீண்டும் பிள்ளையாக கொடு என்றால் அந்த முதலை வாயிலிருந்து அந்த பாலகன் உயிரோடு வந்தான் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்று நிகழ்வு. இதுபோல் பல ஞானிகள் இறந்தவனை பிழைக்க வைத்திருக்கிறார்கள். இது சாமானியமாக உடலும் உயிரும் வேறுபட்டு இறந்த நிலையில் உள்ளவர்களை பிழைக்க வைப்பது. இதில் மிகப்பெரிய தத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதை சாதாரண மனித மனம் உணராது. இது ஏதோ ஒரு அற்புத செயலை செய்துவிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். இதுவும் இறந்தவனை பிழைக்க வைத்ததுதான் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒரு பெரிய சித்த புருஷர் என்று கொண்டாடுவார் யாரும் இல்லை. அவர் ஏதோ சிவபெருமானிடம் சொன்னார், அது ஏதோ வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம் என்ற ஒரு நிலையில் இதை ஒரு பாடலை மட்டும் படித்துவிட்டு போய்விடுவார்களே தவிர முதலை பிள்ளை கொடுத்த இடம் என்று அங்கே போய் வணங்கிவிட்டு வருவார்கள். எப்படி ஐயா வந்தது, இது என்ன என்பதை சிந்திக்க நிலை இல்லை. பல ஞானிகள் இப்படித்தான் இறந்தவனை ஆட்டை ஒரு வேங்கை தின்றுவிட்டது என்று ஒரு வரலாறு, ஒரு செய்தி உண்டு. ஆட்டை வேங்கை தின்று நாட்கள் ஆகிவிட்டது. இவரிடம் முறையிட்டவுடன் இந்த மகா ஞானி பார்த்தார், மீண்டும் அந்த புலியிடமிருந்து ஆட்டை உயிர்ப்பித்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு, அவ்வாறு எப்படி இது நடந்தது, எப்படி நிகழ்த்தினீர்கள் என்றால், ஆடும் பொய் புலியும் பொய் இரண்டும் மாய், இது இறந்ததும் இல்லை அது கொடுத்ததும் இல்லையடா என்று அவர் விளக்கம் கூறினார் என்பது அவருடைய வரலாற்றில் வரும். இதுதான் உண்மை. ஒரு ஓவியன் இருக்கிறான், ஓவியத்தை வரைகிறான், அந்த வரைந்து விடுகிறான், அது சரியில்லை, இது மண்ணிலே வரைகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த மண்ணிலே வரைகின்ற ஓவியம் சரியில்லை என்றால் அழித்துவிட்டு வேறொரு ஓவியத்தை போடுவான். அதில் அவன் பிழைக்கவும் வைக்கலாம். எத்தனையோ உயிர்களை உயிர் ஓவியமாக வரைந்து அழிக்கவும் செய்யலாம். மீண்டும் உயிர் ஓவியமாக அவன் வரையவும் செய்யலாம். அதுபோல பஞ்சபூத நிலைகளில் இருந்த இந்த உயிர்களை, இந்த உடம்புகளை சிருஷ்டி செய்பவன் பிரம்மன். இவையெல்லாம் ஆழ்ந்த விஷயங்கள். அதை பஞ்சபூத கலவையாக மீண்டும் ஒன்று சேர்த்து இணைத்து வெளியே எடுப்பதுதான் இந்த இறந்து போனவர்களை, உடலில் விட்டு உயிர் போனவர்கள், இந்த உடல் ஜீரணமாகி போனவர்கள், இறந்து நெடுநாட்களாகி சாம்பலாகி போன உடம்பிலிருந்து அப்பர் சம்பந்த பெருமான் அந்த பூம்பாவை உயிர்ப்பித்தார் என்பது தேவார திருமுறைகளில் வருகிற செய்தி. அந்த பூம்பாவை இறந்து போனால் அவர்களை எரித்து சாம்பலாக்கி குடுவையில் வைத்திருக்கிறார்கள். இவர் மீண்டு வரும்போது இது என்ன என்று கேட்டால், இப்படி உங்களை நினைத்து உயிரை விட்டால் எரித்து சாம்பலை வைத்திருக்கிறோம் என்றவுடன் அந்த சாம்பலில் சிவ பஞ்சாட்சரத்தை கூறி அதிலிருந்து உயிர்ப்பித்து அந்த பெண் மீண்டும் அதே நிலையில் அந்த யவ்வனத்தோடு அழகோடு அந்த பூம்புகாவை உயிர் பெற்றாள் என்பது சம்பந்த பெருமானுடைய வரலாறு. சாம்பலிலிருந்தும் வரவழைத்து விடலாம் என்றால் இவை எல்லாம் ஐம்பூதங்களில் தான் மறைந்திருக்கிறது. ஓவியம் தெரிந்தவன் அந்த ஓவியக்கலை அவனுக்குள் இருக்கிறது. அவன் மண்ணில் வேண்டுமானாலும், மணலில் வேண்டுமானாலும், கல்லில் வேண்டுமானாலும், எதிலும் அந்த ஓவியத்தை வடித்து விட முடியும். அதுபோன்ற நிலை பெற்றவர்கள் இந்த 5 பூதங்களை அதே வடிவில் வேண்டுமா அதே வடிவிலே கொண்டு வருவார். இல்லை வேறு ஓவியனுக்கு இந்த பெண்மோ இது போன்றே ஓவியம் வேண்டும் என்று கேட்டால் அதுபோலவே வரைந்து தர முடியும். அதையே வேறு ஒன்றாக மாற்றியும் தர முடியும். விஷயம் ஒன்றுதான். இருக்கிற மனைவித்தான் அவன் ஓவியத்தை வரைகிறான். அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தால் அவ்வாறே செய்வதற்கும் அவன் தகுதி உள்ளவனாகிறான். வேறு வேறு ஓவியமாக செய்வதற்கும் அவன் தகுதி உள்ளவனாகிறான். இதுபோல மூலக்கூறுகளிலே இருந்துதான் அனைத்தும் உருவாயிற்று. எவையுமே இங்கு அழிந்து போகவில்லை. ஒன்றில் ஒன்று ஒடுங்கி கிடக்கிறது, வேறு வேறு நிலைகளை பெற்றிருக்கிறது. அது சிறு குழந்தை இதுதான் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுப்பது போல இவர்கள் அதிலிருந்து மீட்டு எடுத்து அதை உருவாக்கி தருகிறார்கள். இவையெல்லாம் உயர்ந்த நிலையில் ஞானிகளால் செய்யப்படுவது. சொல்வது எளிது. ஆனால் 5 பூதங்களுடைய தன்மையை புரிந்து இந்த 5 பூதங்களையும் மீண்டும் ஒன்றிணைத்து கொடுப்பது என்பது இறையருளும் சேர்ந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த யோக வித்தைகளை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுபோல் அங்கங்கே செய்தவர்களைத்தான் இன்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளைத்தான் நினைவிலும் வைக்கிறது. அதுபோல் எவரும் செய்து விடுவார்களா என்று தேடவும் செய்கிறோம். ஏனென்றால் இவர்களுடைய நிலை இதை தாண்டி போகவில்லை. இந்த மாமிச உடல் சார்ந்த வாழ்வு, இதில் நிம்மதி கிடைத்து விடுமா என்பதே இவருடைய தேடுதலாக இருக்கிற காரணத்தால் இவருடைய ஓட்டம் முழுவதும் இந்த எல்லைக்குள்ளே நின்று போகிறது. இதற்கு மேலே ஒன்று இருக்கிறது. பண்ணாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. அது பொன் அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளிகாட்டி என்ற அந்த உயர்ந்த நிலை அடையும் வரை இந்த சாமானிய கீழ்நிலையில் பிறப்பு இறப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு என்பது வினைப்பயனால் வருகிற சுழல். இது அஞ்ஞானம் இருக்கும் வரை இந்த பிறப்பிறப்பு தீராது. இந்த அஞ்ஞானம் இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.